போயிட்டே இருக்கு, வயசாயிட்டே இருக்கு. அதனாலதான் கேலண்டர்ல இருந்து கிழிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க, அதுல ஆட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் கழிச்சா உன்னுடைய ஒரு நாள் ஆயுசு போச்சு. அது மனசுல இருக்கணும். இல்லாதபடிக்கு நம்ம பாட்டுக்கு அப்படியே நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருந்தா சாப்பிடுறோம், தூங்குறோம், இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கும் மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரிஷபோபதேசத்துல ரிஷபர் சொல்றார், திரும்பி விட்டு விட்புஜாமியேங்கிறார். பாகவதத்துல சொல்லும் போது உபதேசம் பண்றார், நம்மள மனுஷனாக பகவான் படைச்சதுல தனி சிறப்பு இருக்கு. எதனாலன்னா நம்ம எப்படி பண்ணிய பார்த்தா அருவருப்பா பாக்குறோமோ, ஒரு சாக்கடையில மிதந்து வரதையே சாப்பிட்டுட்டு சாக்கடையோடைய ஓரத்திலேயே படுத்துட்டு தனியா வீடு கிடையாது, பல குட்டிகளோட இருக்குது. ஒன்னு ரெண்டு இல்ல, பல குட்டிகளோட இருக்கு. சௌக்கியமா இருக்கு அந்த பண்ணி. ஆனா அந்த பண்ணிய பார்த்தா நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்? நம்ம வீடு வாசல்ல இருக்கோம், ஒரு நல்ல வீடு நல்ல வசதியோடு இருக்கிற நம்மளுக்கு சாக்கடை ஓரத்துல வசிக்கிற பண்ணிய பார்த்தா ஒரு அருவருப்பு. ஆனா இதே போலதான் மகான்கள் நம்மளை பார்த்து அருவருக்கு. நீ எப்படி பண்ணிய பாக்குறியோ அது போல அவ உன்னை பாக்குற. ஏன்னா இப்படி சம்சார சாகரத்துல மாட்டி நீ முழிக்கிறிய, உன்னை பார்த்து அவ பரிதவிக்கிற. ஏன்னா ஒரு பண்ணிய நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு. உடனே என்ன பண்றதுன்னா, இந்த பண்ணிட்ட சொன்னா கேட்கும் போது கேட்காது. உடனே அந்த பண்ணிய குண்டு கட்டா தூக்கி சாக்கடையில இருந்து எடுத்துட்டு வந்து நன்னா ஷாம்புவை போட்டு நன்னா குளிப்பாட்டுறது, பிரஷை வச்சு தேய்ச்சி நன்னா குளிப்பாட்டி அந்த ஷவர்லாம் நன்னா போட்டு நன்னா ஃப்ரெஷ்ஷா ஆக்கி விடுறது. அந்த பண்ணி வாசனாதி திரவியங்களை நல்லா பூ போட்ட டவலை வச்சு தொடச்சு வாசனாதி திரவியங்களை மேல கொட்டி பவுடரை மேல போட்டு சென்டெல்லாம் அடிச்சு விட்டு அந்த பண்ணி அப்படியே கம 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 கமன்னு பண்ணியாச்சு. பார்க்கவே வேற ரூபமா இருக்கு அந்த பண்ணி. அந்த பண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு ஏசிய ரூம்ல போட்டு பெட்டு மேல நன்னா சோஃபா நன்னா விரிச்சு அந்த பண்ணி அதுல உட்காத்தி வச்சுட்டு, இந்த ரூமை விட்டு வெளியில வந்தேன்னா தெரிஞ்சு வரக்கூடாது, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு அந்த பண்ணிய உட்காத்தி வச்சோம்னா அது என்ன பண்ணும்? அருவருப்பா நினைக்கும், நம்மளை பார்த்தாலே கோபம் வரும் அதுக்கு. ஆனா நம்ம பண்ணியிருக்கிறது ஹிதம், ஆனா அதுக்கு ஹிதம் கிடையாது. என்ன நினைக்கும்னா அருவருப்பா நினைக்கும், கஷ்டமா நினைக்கும். என்ன பண்ணும்னா, நீ அதை விட்டுட்டு வெளியில வந்திருப்ப, கடவுள ஒரு இடுக்கு கிடைச்சதுன்னா அசந்த நேரமா இடுக்கு வெளியில வந்து பொத்துன்னு அந்த சாக்கடையில விழும். நீ அதை பார்த்து அருவருப்பு படுற, அந்த சாக்கடையை பார்த்தும் அந்த பண்ணியை பார்த்தும் அந்த பண்ணி ஒன்ன நினைச்சு பயப்படுறது, இது மாதிரிலாம் பண்ணாத. ஏன்னா அதுக்கு இதுதான் அருவருப்பா இருக்கு. அந்த சாக்கடையில ஸ்நானம் பண்ணிட்டு அதுல வரதையே சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறது அதுக்கு பரம சௌக்கியம், சொர்க்கலோகம் போல இருக்கு. இது பண்ணியினுடைய இடத்துல இருந்தா. அதுவே நம்மளுக்கு பண்ணி அருவரு. அது போல மகான்கள் வீடை விட்டு வாசலை விட்டு வாதாசிகளாக பர்ணாசிகளாக காட்டுல இருக்கக்கூடிய அந்த மகான்களுக்கு நம்மளை பார்த்தா அருவருப்பா இருக்கு. ஏன்? எல்லாத்தையும் விட்டு ஓடி வராதபடிக்கு இப்படி சம்சார சாகரத்துல மாட்டிட்டு முழிக்கிறானே பண்ணிய போல. இவனை எப்படியாவது நம்ம எப்படி அந்த பண்ணிய ஆத்துல கொண்டு வந்து வச்சோம், அது போல நம்மளை கடை தேர பண்றதுக்கு என்ன வழின்னு அவெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் மகான்கள் கிருபையினால அந்த நாமத்தை கொடுத்துருக்கு. அந்த பண்ணி தானா உதாரணமாகுமோ? ஆகாது. அது போல நம்மளால மேல வர முடியுமோ? முடியாது. அதனாலதான் மகான்கள் கிருபையினால நாமத்தை கொடுத்துருக்கு. இந்த நாமம்ங்கிறது எப்படின்னா, நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்திங்கிற பகவானை காட்டிலும் அந்த ராமரை காட்டிலும் பெருமை சக்தி வாய்ந்தது ராமநாமம். ஏன்னா தன்னுடைய எல்லா சக்தியும் ராமர் அந்த ராமநாமத்தில் வச்சிருக்கு. கிருஷ்ணரை காட்டிலும் பெருமை வாய்ந்தது சக்தி வாய்ந்தது இந்த கிருஷ்ணநாமம். ஏன்னா பகவான் தன்னுடைய சர்வசக்தியும் அந்த கிருஷ்ண நாமத்துலதான் வச்சிருக்கு. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் தன்னுடைய நாமத்தை சக்தியை முழுக்க அந்த சிவநாமத்துல வச்சிருக்கு. அதுபோல பெரிய நாமாக்களும் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன நாமாக்கள், வாயில நுழையக்கூடிய நாமாக்கள். வாக்கு இருக்கு, அதனுடைய பிரயோஜனமே அவருடைய நாமத்தை சொல்றது. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, அருமையான இந்த சத்சங்கத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். பிரயோஜனப்படுத்துறதுனா என்னன்னா, வாக்க விட்டு நாமத்தை சொல்லு. அதுவும் பகவானுக்கு இந்த பாட்டு என்னன்னா ஜெயகோஷம் பண்ற பாட்டு. ஏன் ஜெயகோஷம் பண்ணணும்னா, அவருக்கு ஜெயகோஷம் பண்ணா இன்னொரு தாத்துல போய் நீ ஜெய் போட்டு நிற்க வேண்டாம். வாழ்க்கை முழுக்க நீ சௌக்கியமா இருக்கலாம்.
ஏன் பால் பாயசம் பண்ணி நிவேதனம் பண்ணணும்னா 365 நாளும் ஆத்துல பால் பாயசம் பண்ணி சாப்பிடலாம். வேணும்னா பால் பாயசம் நிவேதனம். புஷ்பம் ஏன் சாத்தணும்? வாடக்கூடிய புஷ்பத்தை சாத்தினா மனசு வாடாம பகவான் பார்த்தோம். இந்த சந்தனாதி திரவியங்கள்லாம் ஏன் வைக்கிறோம், அபிஷேகம் பண்றோம்னா மணக்க மணக்க வாழ்க்கை. இது போல நம்மளை எது பண்ணினாலும் அது பல மடங்கா சைஃபரை போட்டு பகவான் நம்மளுக்கு தான் கொடுக்கும். ஜெய் எதற்கு? ராமருக்கு எதுக்கு ஜெய், கிருஷ்ணருக்கு எதற்கு ஜெயின்னா அவருக்கு ஜெய் கிடையாது, உனக்கு தான் அந்த ஜெய். அது அப்படியே உங்ககிட்ட தான், உன்னுடைய வாழ்க்கையில தான் அது பிரகாசிக்க போறது. ஜெயகோஷம் வாழ்க்கையில ஜெயமாக இருக்கணும்னா பகவானுக்கு ஜெயகோஷம். தப்பித்தவரை இன்னொருத்தர் ஆத்துல ஜெயகோஷம் பண்ற மாதிரி பிராரப்தம் இருந்தாலும் நம்ம இப்படி ஜெயகோஷம் பண்ணினா அதெல்லாம் போயிடும், அந்த பிராரப்தம் நீங்கி போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா விசர்ஜ லஜ்ஜாம் யோதித்தேன்னு லஜ்ஜையை விட்டுவிட்டு பக்கத்துல இருக்கிறவாளை பார்க்காதீங்க, கண்ணை மூடின்னு வெக்கமே பட வேண்டாம். என்ன பண்ணணும்னா பகவானுடைய அந்த நாமத்துக்கு ஜெயகோஷம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? சும்மா வாய் அப்படியே கையை கட்டின்னு ஜெயின்னு சொல்லக்கூடாது. பாட்டு நான் பாடுவேன், மேல அந்த ஜெயம் வர காலத்துல ஜெயின்னு சொல்ற காலத்துல கையை தூக்கி சொல்லணும். நீங்க பிசு பிசுன்னு ஜெய் போட்டால், குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், பிசு பிசுன்னு ஜெய் போட்டா வாழ்க்கையில ஜெயம் பிசு பிசுன்னு தான் வரும். நல்ல வியக்தமா உறக்க சொல்லி போட்டேன்னா வாழ்க்கையில ஜெயஸ்ரீ ரொம்ப நன்னா இருக்கும். அதனால அவளுடைய ஜெயமே அவளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். அதனால ஜெயம் வேணுங்கிறவா அந்த நாமத்தை சொல்லு. வாழ்க்கையில ஸ்ரேயஸ் வேணும், ஜெயம் வேணும், வெற்றி வேணும், பிரகாசம் வேணும் நினைக்கிறவா இந்த நாமத்தை உறக்க சொல்லு. அவளுக்காக, எனக்காக வேண்டவே வேண்டாம். सीतापति रामचंद्र की, राधापति कृष्णचंद्र की. இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா எல்லாருக்கும் வேணுங்கிற ஆசை இருக்கு. என்ன சப்தம் ஒரு படி கூட ஆயிருக்கு. सीतापति रामचंद्र की, राधापति कृष्णचंद्र की, गौरीपति चंद्रचूड़ की, पवनति हनुमान की, तपोवन சவுண்டு கரெக்டா இருக்கு, ஆனா கையை தூக்க மாட்டேங்குது. सीतापति रामचंद्र की, सीतापति रामचंद्र की, राधापति कृष्णचंद्र की, गौरीपति चंद्रचूड़ की, पवनति हनुमान की, तपोवन ज्ञानानंद की, கையறக்கிடுங்க. भाव भक्ति का भूखा सोई योग जुगत नहीं भावे, भाव भक्ति का भूखा सोई योग जुगत नहीं भावे, भगत मूल दिए राम दीवाने निज पद भावो देव। सीतापति रामचंद्र की, राधापति कृष्णचंद्र की, सीतापति रामचंद्र की, राधापति कृष्णचंद्र की, गौरीपति चंद्र